இங்கே பாருங்க எவ்வளோ அழகா பூத்திருக்குது. பட் ரோஸ் ரெண்டும் பிங்க்கும் கலந்த மாதிரியே இருக்கு பாருங்க. எவ்வளோ அழகா இருக்கு பார்த்தீங்களா? நான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் நட்டு வச்சேன். 3 பூ பூத்திருக்கு. இங்கே ஒன்று, அப்புறம் இங்கே ஒன்று. எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. இதே மாதிரியே நிறைய பூ கலர்ஸ் கூட நம்மக்கிட்ட இருக்கு. பார்த்தீங்களா எவ்வளோ அழகா பூத்திருக்குன்னு. மொத்தம் 3 பூ பூத்திருக்கு. பட் ரோஸ். இதே மாதிரி கூட நம்மக்கிட்ட கனகாமரம் கூட இருக்கு. வாங்க அதையும் பார்த்துடலாமா? இங்கே இருக்கு பார்த்தீங்களா, இந்த கனகாமரம். பூக்களை ஆனால் மொட்டு வச்சிருக்கு. விதை இருக்குன்னு நினைக்கிறேன் இதுக்குள்ள. செம்பருத்தி செடியை பார்க்கலாமா? வாங்க. இங்கே பாருங்க, இந்த செம்பருத்தி செடி எவ்வளோ மொட்டு போட்டிருக்கு பாருங்க. எத்தனை மொட்டு, நாளைக்கு பூக்கும் இதெல்லாம். இங்கே பாருங்க, இதுவும் கூட நாளைக்கு பூக்கும். பாருங்க எவ்வளோ மொட்டு வச்சிருக்குன்னு. ஒரு நாளைக்கு ஒரு பூ பூக்காம விடாது இந்த செம்பருத்தி. மேலே ஒன்று இருக்கு பார்த்தீங்களா? தெரியல. வாங்க அடுத்ததும் நம்ம ரோஸ் செடிக்கு போகலாமா? வாங்க போகலாம். இதுதான் ரோஸ் செடி. இதில் ரெட்டும் பிளாக்கும் கலந்த மாதிரி ஒரு டார்க் கலராக வரும். ஆனால் இது இன்னைக்கு பூத்துச்சு. நான் தான் பறிச்சிட்டேன். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குன்னு. வாங்க நம்ம மறுபடியும் பட் ரோஸ்க்கு போகலாம். இந்த பட் ரோஸ் பிங்க்கும் ஆரஞ்சும் கலந்த மாதிரி ஒரு பட் ரோஸ். அதே பட் ரோஸ் கிடையாது, கலர் வேறு. ஓகே, வாங்க நம்ம ஆரஞ்சு ரோஸ் பார்க்கலாமா? வாங்க போகலாம். இங்கே இருக்கு பாருங்க ஆரஞ்சு ரோஸ். இதில் ஆரஞ்சு ரோஸ் தான் பூக்கும். பாருங்க முட்டை வச்சிருக்கு. பார்த்தீங்களா? முட்டை வச்சிருக்கு பாருங்க. முட்டை வச்சிருக்கு. ஓகே, கனகாமரம் நான் விதை வச்சது. எவ்வளோ அழகாக